கல்லூரிக்கு போகும்போது கல் குடிச்சிட்டு போனவனை பத்தியாடா? நான் மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் கல்லூரி வாசலில் கல்லுக்கடை வச்சு பார்த்துருக்கல. நானும் எங்கள் அண்ணன் படித்த கல்லூரியில் தான் கல்லை குடிப்போம், நேராக பரம்குடி போவோம், பொரோட்டா திம்பம், படம் பார்ப்போம், திருப்பி வருவோம். கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. சீமான் சனாதனத்தின் பாதையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், பெரியாரை எதிர்க்கிறார். அது ஒரு பக்கம், பெரியாரை திட்டிட்டு போட்டான், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சனாதனவாதிகள் எதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, திசை திருப்பணும்னு, அதாவது அந்த பேக் டு கடந்த காலத்துக்கு இழுத்து செல்வது அப்படின்னு, பேக் டு பாஸ்ட் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு அவங்க திட்டத்தை வகுக்கிறாங்க, இவர் நடைமுறைப்படுத்துறாரு. அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அதை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. சொந்த தொழில் கிடையாது, தாத்தா பாட்டன் செஞ்ச குலத்தொழிலை செய்வதற்கு நான் சப்சிடி தர்றேன், உங்களுக்கு ஊக்கத்தொகை தருகிறேன், கடனை அதிகமாக தருகிறேன்னு சொல்லக்கூடிய குலத்தொழிலை ஊக்குவிக்கிற வேலை. புள்ளியல் படிச்சு இன்ஜினியராவோ டாக்டராவோ அல்லது பெரிய பெரிய இடத்துக்கோ போகாம மீண்டும் 10 பாத்திரம் கழுவுறதுக்கும், மீண்டும் மாடு மேய்க்கிறதுக்கும், ஆடு மேய்க்கிறதுக்கும், பனை ஏறுறதுக்கும், பறை அடிக்கிறதுக்கும் ஏற்கனவே செஞ்ச வேலையை செய்யறது. அதை நீ செய், இதை நீ செய்யன்னு சொல்லி ஜாதிய ரீதியாக ஒதுக்குறதுக்கு அவன் வேலை செய்யறான். அந்த வேலையில பாருங்க, எனக்குன்னு ஒரு குலம் இருக்கு, மோடி சொல்றாரு, அந்த குலத்துல நாங்க இந்த மாதிரி பனை ஏறுகிறவர்கள், அந்த அடிப்படையில் நான் பனை ஏறி காட்டுகிறேன், மறுபடியும் எங்களுடைய சாதிக்கான தொழிலை நான் செய்து காட்டுகிறேன்னு சொல்றாரு.